பாத்துக்க நீங்க அதே மாதிரி குடிங்க. சேரமா குடி. கீழ விழுந்து ஓகேப்பா. அல்வா துண்டு மாதிரி கிடக்கும் அப்படியே வலிக்கிட்டு இருக்கு பாரு. கோழி தொடக்கறியா உருளை கிழங்கு செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. கலரி விடுறா. கலரி விடு. தண்ணி பிடிச்சு விடால. கலரில ஓட்டிடுங்க அப்படியே. நல்லா ஒரு குழியை பறிச்சு விடு. இப்படி. இந்த தோணிக்கா. நானே. வா வா. தூக்கிட்டு வைங்க. நான் பேசணும்னா மைண்ட் பேசுறேன். கத்துதா தெய்வமே இங்க நிக்குது கத்துதுடா. இந்த மூஞ்சிலாம் வியாபாரத்துக்கு ஆகாது. சாஞ்சோடு சாஞ்சி அவனுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பா. நான் போட்டதை மட்டும் வெளியே போகுதுடா. இன்னும் சூடு வரையலப்பா. கீழே அப்படியே இருக்கு. உள்ளூரில் திருவிழா வச்சுட்டு ஒரு குரூப் ட்ரெஸ் கூட போட முடியலன்னா என்னத்துங்க இருக்கேன் எல்லாம் அவ்வளோதான். இல்லை வயசுமே என்னது நான் சொல்லல இருக்கா இல்லையா? அவிச்சு பிசைஞ்ச கோழிக்கறி நல்லா கூட்டு. நம்ம ஊர்ல இப்போ அவிச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு தோண்டி தோண்டி சிறு சிறுவா போட்டுக்க. பரப்பி விட்டுக்க. அரைச்ச மிளகாய் சாந்து முனுக்கின கரம் மசாலா ஏங்க அப்படி தெளிச்சு முனுக்கின மிளகுத்தூள் தனிச்சே முனுக்கின கல்லுப்பு. நெருப்பரும்பு வேற கடிக்குதியா இந்த இடத்துல கொண்டு வச்சுட்டோம் போல. ஓரத்தில் இருக்கேன் சேர்த்துங்க சின்னாலு. சேர்த்துக்கிறேன். மாவு தெளிச்சு விடுங்க. அதான் மறந்துட்டியா? மறந்துட்டியா? 200 பிடிச்சா போதும். இந்த வந்துருச்சு பார். கடை வச்சிருக்கான்.
அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்தார் டீ 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 டீன்னு கொண்டா ஐஸை கொண்டா. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். வீரகாளியம்மன் கோவிலுக்கு பண்றதெல்லாம் கரெக்டா மாப்ள, பண்றதெல்லாம் சரி. இன்னை பார்க்கையே கவிதை முட்டுதே. சீக்கிரம் பாருங்க. கொஞ்ச நேரம் பல்ல பல்ல காட்டிக்கிட்டு நீங்க பெயிலரா போறியா? வீட்டு போயிருப்பா. ஓகே அள்ளி வாங்கி வரும் கறியா. புரியுதா? வெறும் கோழியோட தொடக்கறியா வாங்கி அதை எலும்பு தனியா கறி தனியா அவிச்சு பிச்சு எடுத்துவிட்டு அதில் உருளைக்கிழங்கு சேர்த்து அந்த கறியோட மசிச்சு விட்டு அந்த எலும்புக்குள்ள உருண்டை பிடிச்சி வச்சு அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கு, அதுவும் இந்த ஆட்டுக்கறி குழம்போட வேற லெவல் டேஸ்ட்டு. இன்னைக்கு ஒரு புட்டி குடிச்சாச்சு. அதான் எக்கு முக்கமான சாப்பாடு.